காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாமுண்டி மலைக்கா அவர்கள் இருக்காங்க. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ சிவராத்திரி வருது. சிவராத்திரியினுடைய சிறப்பு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். சிவபக்தர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவா நம்ம வந்து சிவராத்திரி கொண்டாடுறோம். உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க சிவராத்திரி பத்தி. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல கும்பமேளால கலந்துக்கிட்டீங்க. அதனுடைய அனுபவங்கள் என்னெல்லாம் இருக்கு? எப்படி இருந்தது? அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த புராணங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆதி காலத்தில் இருக்கிற புராணங்களும் இதிகாசங்களும் இன்றைக்கி நம்மளை வந்து வாழ்க்கையில நெல் முறையிலையும் ஆன்மீக நெறியிலும் வந்து கொண்டு போயிருக்கு. அதுக்கு இது ரொம்ப முக்கியம். சிவராத்திரி வந்து ஏன் இத்தனை ஒரு சிறப்புனா, அத்தனை தெய்வங்களுமே அத்தனை தெய்வங்களுமே இதுக்குள்ள ஐக்கியமாயிருக்கு. எதனால் இத்தனை ஒரு சக்தி, இந்த ஒரு பலம் எப்படின்னா, முன் ஒரு காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கறதுல கடையும் பொழுது அப்போ நிறைய வந்து நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, நன்மைக்காகவும் கிடையாது, தேவர்களோட லோகத்துக்குமே வந்து நிறைய பொருட்கள் வந்து ஒன்று ஒன்றா வெளியே வந்தது. ஏன் அது மகாலட்சுமி அதுலேருந்து வெளியே வந்ததுன்னா ஐதீகம். அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்குமே செல்வகடாட்சியுமே தேவர்களுக்கே கிடைச்சதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பார்க்கடலில் கிடைக்கும் பொழுது விஷம் வெளியே வந்தது. அதாவது ஏன் அந்த விஷம் எப்படி வெளியே வந்தால், வாசியை வந்து கயிறாக வந்து இது பண்ணுறப்போ அது அந்த கயிறு இப்போ எப்படி நம்ம மோர் கிடைவோம்ல, அந்த மாதிரி வந்து அப்போ வந்து வாசுகி கிடைக்கும் பொழுது அதோட வலி தாங்க முடியாது. அந்த விஷத்தை வந்து வாசுகி வந்து கக்கிட்டார். அப்போ கக்கும் பொழுது அந்த விஷமானது 14 புவனங்களுமே அழிக்கக்கூட சக்தி அந்த சர்பத்துக்கு உண்டு, அந்த விஷத்துக்கு உண்டு. அப்போது இந்த ஆழகால விஷத்தை யார் வந்து பருகிறது, கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு சக்தி இங்கே யாருக்குமே கிடையாது சொல்லும் பொழுது, அப்போது எல்லா நேரத்துலையுமே எல்லா காலத்துலையுமே ஓம் நம சிவாயான்னு சொன்ன ஓடோடி வர பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் தான். அதனால தான் அந்த சரிபாதை அந்த உமையவள் உட்கார்ந்துருக்கான். அந்த சக்திக்கு தான் முதல்ல துடிக்கும், அந்த சிவனுக்கு தான் முதல்ல துடிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம வச்சா இது வந்து இந்த உலகத்தை அழிச்சிருமே சொல்லி என்ன அந்த விஷயத்தெல்லாம் ஒன்று திரட்டி அந்த ஆழகாலத்தை வந்து அவர் வந்து பருகிடுறார். அப்போ பருகும் பொழுது 1000 தான் அவர் தேவராக இருந்தால் கூட அந்த பருகும்போது இந்த இடைப்பாதை சரிபாதையாக உட்காந்துருக்கலாம் அந்த நம்பிக்கையாச்சு. அவள் எப்படி ஒத்துப்பா? உடனே என்று பண்ணுறான். தாராதேவி என்ற ரூபம் அது. அந்த ரூபத்தில் போயிட்டு அப்பனோட அந்த கழுத்தில் அம்பாள் கை வச்சிடுறான். கை வச்சோடனே அம்பாலோட அனுகிரகம் இல்லாத 14 புவனங்களில் ஒரு அணு கூட அசையாது சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே அம்பிகை மறுபடியும் வந்து உணர வச்சா. ஏன்னா அந்த தாராதேவி ரூபமானது போயிட்டு கழுத்தில் போய் கை வச்ச மாத்திரமே அந்த விஷம் நின்ற இடத்துல நின்றுடுச்சு. அந்த தொண்டை குலக்கு கீழே வந்து இறங்கலை. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த மயக்கம் வந்துச்சு. ஏன்னா அந்த மண்டையில் ஏறிட்டுள்ள அந்த விஷம் அது மயக்கம் வந்து அம்பாலோட மடியில் வந்து அம்பாள் வந்து படுக்க வச்சுட்டா. படுக்க வச்சு அம்பாள் வந்து இப்போது எப்போவுமே சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, இப்போ பாம்பு கடி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷம் இருந்தால் கூட அந்த மயக்கத்துக்கு போகக்கூட சொல்லுவாங்க, தட்டினே இருப்பாங்க, ஏதாவது தண்ணி வந்து தெளிச்சினே இருப்பாங்க, புரியுது, அவங்க கை காலை வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, சிவனை வந்து தூங்க வைக்காமல் தூங்கிடக்கூடாது சொல்லிட்டு அம்மா தட்டினே இருக்கிற பொழுது அப்போது தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த இதில் இப்போ சிலவங்க வந்து ஓமங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க, சிலவங்க வந்து நடனங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க, சிலவங்க வந்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்படி வந்து சில வந்து ஆடல் ஆரம்பித்தாங்க. அப்படி எல்லாருமே வந்து ஒரு இதில் வந்து சிவனுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதமான அந்த கலைகளும் வந்து அங்கே வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ராத்திரி ஆனது தான் இன்றைக்கி சிவராத்திரியாக நம்ம வந்து எல்லாமே இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம். இந்த கும்பமேளா பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியில் தான் முடியுது. புரியுதா? எத்தனை அதிசயங்கள் இன்னைக்கு இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் நம்ம இல்லைன்னு மறுத்தாலும், இந்த கும்பமேளால இன்னைக்கு கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட 45 கோடி மக்கள் ஒன்று சேர்ந்து அதில் நாகா சாதுக்கள், அகோரிகள், சிவனடியார்கள், சிவாச்சாரியர்கள், என்ன பொதுமக்கள், பக்தியில் சிறந்த மக்கள் எல்லாருமே வந்து அங்கே போய் நின்று இன்னைக்கு இந்த கலியுகத்தில் ஆன்மீகத்தை வந்து எந்த சக்தியாலையுமே தடுக்க முடியாது. அது தடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இந்த ஜென்மாவில் பிறக்கவே முடியாது சொல்லிட்டு இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கணும் இந்த கும்பமேளா. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அங்கே கிடையாது. யாருமே வந்து நீங்கள் வாங்க நாங்கள் வாங்க போகிற சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த டைமில் உலகத்தில்
இத்தனை அகோரிகள் இத்தனை நகாசாதுகள் எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்குமே இனி வரைக்கும் புரியல. அப்போது அந்த தாந்திரிகத்தோட மண்ணில் மந்திர தந்திர எந்தத்துக்கு அதிபதியான அந்த மகாகாளியோட சக்தி இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து காட்டிட்டு தான் சொல்லுவேன். ஏன் நான் திருப்பி திருப்பி அம்மாவை வந்து நான் வந்து சொல்கிறேன்னா, நம்ம வழிபாடு பண்ணது காஷி காளி, மகாகாளி எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயே அம்மா தான் நிற்பா. அந்த அம்பிகை கொண்டு வந்து எனக்கு காட்சி அகோரிகள் வழிபடுற காளி தான் நம்மளும் வழிபடுறோம். அந்த பக்தி நெறி தான் இன்னைக்கு இந்த கலியுகத்தை வந்து பார்த்துருக்கோம். அது எனக்கு என்ன இந்த ஜென்மால இந்த ஒரு அனுபவம் படுச்சுன்னா சொல்லவே முடியாது. கோடான கோடி ஜென்மால நான் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இன்னைக்கு இந்த 144 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுற அந்த பூஜையில் அந்த பிரயாக்ராஜில் நான் வந்து கலந்துக்கினேன். ஏன்னா இந்த அம்பிகைக்கு நான் இங்கே பண்ண பூஜா பலன் என்ன இந்த அம்பிகை அங்கே வச்சு அழகு பார்த்துட்டாரு சொல்கிறான். வேற அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது. அதாவது நான் எத்தனை அந்த அம்பிகை நம்பினோம். எனக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, எவ்வளோ நஷ்டங்கள் வந்தது, எவ்வளோ பேர் வந்து என்னை வந்து பின்னாடி எவ்வளோ பேசுவாங்க, எவ்வளோ அவமானங்களை நான் சந்தித்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த அம்பிகை நிற்க வச்சு என்னை வந்து அழகு பார்த்துட்டா, ஒரு கோயில் கொடுத்து என்னை வந்து உட்கார வச்சுட்டா. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பாருங்கள், டிசம்பர் 15 நம்மளோட கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மாதம் கூட என்னை காஷி கொண்டு போயிட்டு அந்த 144 வருஷத்தில் அந்த பிரயாகராஜில் அந்த கும்பமேளா எனக்கு கலந்துக்க வச்சது கோடான கோடி நன்றி தான் அம்மாவுக்கு சொல்லுவேன் நான். ஏன்னா பேச்சுக்கே அங்கே நிற்கும் பொழுது எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்லதுன்னே தெரியல. அப்படி இந்த நிமிஷம் இந்த க்ஷணம் என் உயிர் போயிடக்கூடாதா, நான் அதுதான் நினச்சேன். அம்மா தாயே போதும், எனக்கு எல்லாமே நீ கொடுத்துட்ட. எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் வந்து மனசில் உறுத்தின்னு இருந்தது. அப்பயும் நம்ம வந்து கூடி கட்டணும், நம்ம அம்மா வழிபாடு ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அங்கேருந்து அம்மாவை எடுத்து வந்து வச்சுட்டோமே, காசிலேருந்து நம்ம ஒரு கோயில் கட்டிட்டணும் சொல்லி நினச்சேன். ஆனால் அம்மா சர்வசாதாரணமாக எனக்கு அந்த கோயில் கட்ட வச்சா. அந்த கோயில் கட்டின பிறகு அந்த கும்பமேளா போய் நின்ற உடனே எனக்கு மனசில் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு எல்லாமே. ஏன்னா இப்போ எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து மந்திரவாதிகள், நான் அதை பண்ணிடுவேன், நான் மந்திரம் பண்ணுறேன், மாயம் பண்ணுறேன் சொல்கிறவங்களாம், அவங்களுக்கு அந்த அம்மா அந்த அனுகிரகம் பண்ணல. ஒரு கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. இந்த இடத்துல இப்பேற்பட்ட பூமியில் அம்மா வந்து உட்காந்துருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இடத்துல எனக்கு அழகு பார்க்க வச்சு அந்த கும்பமேளா நிற்க வச்சு அத்தனை ஆயிரம் அகோரிகள் முன்னாடியும் அத்தனை ஆயிரம் நாகாசாதுகள் முன்னாடி என்னை நிற்க வச்சு அத்தனை பேருமே என்னை மதித்து என்கிட்ட பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கும் அந்த ஒன்றும் சொல்லத்துக்கு நான் வார்த்தைகளே கிடையாதான் சொல்கிறேன். நான் அந்த திரும்பி வரவங்க நினச்சேன், அம்மா நான் இங்கே அவ்வளோ ஒரு மன நிறைவு, அவ்வளோ ஒரு மன திருப்தி. அதாவது நான் இந்த ஜென்மத்தில் பிறந்து நான் சரியான பாதையில் போய் நிற்கிற சொல்லிட்டு எனக்கு அம்பாள் குருவாக இருந்து அந்த கும்பமேளா நிற்க வச்சு எனக்கு வந்து நிரூபிச்சிட்டான். அதாவது நீ கரெக்டான பரிகாரம் பண்ற, நீ என்ன கரெக்டான முறையில பூஜிக்கிற, நான் உன் பக்கத்துல இருக்கிற, நீ என்னைக்குமே எனக்கு குழந்தைதான், நான் உனக்கு தாய் தான் பாரு சொல்லிட்டு எனக்கு அந்த நிலையில நிக்க வச்சு அம்பாள் வந்து எனக்கு வந்து உணர்த்தி தான் நான் சொல்வேன். ஏன்னா எப்படி திக்கெற்றவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த கலியுகத்துல எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ வந்து பண்ணும் பொழுது இன்னைக்கு ஒரு திருநங்கையா இருந்து நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த நிலைக்கு வர்றது சாதாரண நிலையில. ஆனா முழுக்க அன்னையின் தயவும் அவளோட கண் பார்வையில் நான் இருக்கிற சொல்லிட்டு அந்த திருவேணியில அந்த கங்கையில நான் முங்கி எழுந்தும் பொழுது நான் உணர்ந்தம்மா. எனக்கு வந்து பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ கோடி மக்கள் எப்படிலாம் வந்து இருக்கிறாங்க. அதான் அந்த ஒரு நிமிஷம் தான், அந்த ஒரு க்ஷணம் தான் அந்த அந்த கங்கையில முங்கி எழுந்தணும். அந்த பித்ருகளுக்கு பின்னதர்மம் கொடுத்து நம்மளோட அந்த அந்த கடமையை நம்ம முடிச்சிடணும். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாமே அங்கே ஓடி வராங்க. ஏன்னா யாருமே நம்ம கூப்பிடல, யாருமே நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணல, ஒரு ஆர்கனைஸ் பண்ணல யாருமே. இந்த திருவிழாப்போ இந்த கும்பமேளால இத்தனை ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து அது முழுக்க அந்த பரமேஸ்வரன், அந்த காசி விஸ்வநாதரும், அந்த பராசக்தி, அந்த மகாகாளி அங்க இருக்கிறதா சொல்லுவேன் நான். நிச்சயமா. ஸோ கும்பமேளால நீங்க கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அதனுடைய அனுபவங்கள் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்பவே நன்றி. கண்டிப்பா.